நம்மளோட யூரின் வந்து கொஞ்சம் கலர் மாறி போகிறத பார்க்கலாம். நம்மளுடைய ப்ரீத்திங் வந்து பேட் பிரெத்தாக இருக்கும். நம்மளோட கண்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கினஸ் வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் வருது? ஏன்னா தூங்கும் போது நம்ம உடம்பு தன்னைத்தானே வந்து க்ளீன் பண்ணுது, டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் தூங்கும் போது தான் நம்மளோட செல் ரிப்பேர் ஆகுது, நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது, க்ரோத் ஹார்மோன்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் குழந்தைங்கள ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 10 o'clock நம்ம வந்து பெட்ரூமில் போய் ரொம்ப இருட்டான பெட்ரூமில் தான் வந்து நம்ம தூங்கணும். ஸோ 10 to 5 ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். ஸ்ட்ரெஸ் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கும் போது எல்லாருமே ஸ்ட்ரெஸ் வந்து கெட்டதுன்னு சொல்லுவீங்க. அது தவறு. ஸ்ட்ரெஸ் வந்து நல்லது தான். நம்ம உடம்பு ஒரு காரணம் இல்லாமல் ஒரு இது பண்ணாது. ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா 2 ஹார்மோன், கார்டிசால் அண்ட் அட்ரினலின்ற 2 ஹார்மோன் உருவாகும் போது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த ரூம்குள்ளே ஒரு புலி வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன நம்ம பண்ணுவோம்? 2 விஷயம் பண்ணுவோம். ஒன்று, அந்த புலிக்கிட்டேருந்து தப்பிச்சு தலை தெறிக்க ஓடுவோம். பிஸ்னஸ் சம்மிட் ஆகுது, அதாவது உயிர் தான் முக்கியம்னு ஓடுவோம். இல்லை இன்னொன்று, தைரியம் இருக்கவங்க அது கூட சண்டை போடுவோம். இப்போ இந்த 2க்குமே என்ன தேவை தெரியுமா? எனர்ஜி. இந்த எனர்ஜியை வந்து அதிகம் பண்ணுறதுக்கு தான் நம்ம உடம்பு எவ்வளோ கிளவர் பாருங்கள். கார்டிசால் அண்ட் அட்ரினல் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும்னா, இமீடியட்டாக நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி நம்மளோட ஹார்ட் பீட்டை வந்து அதிகம் பண்ணும் அண்ட் நம்மளோட பிபியை ரைஸ் பண்ணும். இன்னொன்று, நம்மளோட விஷனை வந்து பார்வையை வந்து நல்ல பிரகாசமாக்கும். அப்போ தான் நம்ம ஓடுறது. அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், ஒரு காட்டில் புலி துரத்தும் போது இதெல்லாம் இருந்தனால தான் தப்பிச்சிருக்காங்க மனுஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. இதில் முக்கியமானது டைஜஷனை ஸ்டாப் பண்ணிடும். எப்போல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது, அதனால தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஒரு பிரியாணி போய் சாப்பிட்லான்னு ஏன் தோணுதுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களோட டைஜஸ்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் ஒபிசிட்டி. இதனால தான். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? எப்போவுமே புளியை கூடையே கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம இருக்கோம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுன்ற பேரில் எதை தொட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ என்ன ஆகுது? எப்போவுமே உங்கள் கார்டிசால் அண்ட் அட்ரினலின் அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே உங்கள் ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். எப்போவுமே உங்கள் பிபி அதிகமாக இருக்கும். என்ன ஆகும்? போக போக இதுதான் நம்பர் 1 ரீசன் ஃபார் கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் ப்ராப்ளம். ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணாங்க, ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஸ்டடி. ஒரு 30,000 பேர் எடுத்துக்கிட்டாங்க. யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னாங்களோ ஒரு 30,000 பேர் எடுத்து அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டேஞ்சர் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் யார்? இன்னொரு கேள்வி கேட்டாங்க, யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறீங்க, லைஃப்பில் எனக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு, அதை பாசிட்டிவாக பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. அந்த 2 செக்மெண்ட்டு பிரிச்சுட்டாங்க. அவங்கள அடுத்த 8 வருஷத்துக்கு வந்து அவங்கள வந்து இது பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கானது என்னென்னா, யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது அது எனக்கு பயம் சொன்னதில் 43% வந்து இறந்துருக்காங்க. 43% டெத் ரேட். இதே யாரெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆனால் எனக்கு சேலஞ்ச் அப்படின்னு சொன்னவங்க வெரி வெரி லெஸ் தென் 5% கூட இல்லை.